ஹலோ காய்ஸ். அன்னைக்கு நம்ம தொட்டியில் அடக்க பெரிய மீன் ஏதோ சம்பவம் பண்ணிட்டுன்னு சொல்லி நீ கூப்பிட்டாவ. நானும் அங்கே போய் பார்த்தா கொம்பை நம்ம ஷார்க்கை வாயில் வச்சுட்டு வரான். என்னடா இவ்வளோ பெரிய ஷார்க்கையும் இது கடிச்சிட்டேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி வேற என்னச்சு இனி அதை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தேன். கிட்ட வந்து பார்த்தா உயிர் இல்லைன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துலேயே அது லைட்டாக ஆட ஆரம்பிச்சு. சரி அப்போ கொஞ்சம் போல் உயிர் இருக்குது எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி விடுன்னு சொல்லி அடித்தா அது விட மாட்டேக்கு. சரி அந்த பக்கமாக போய் இனி பிடிப்போன்னு சொல்லிட்டு தொட்டிக்கு அந்த பக்கமாக போயாச்சு. அந்த பக்கமாக போய் அடி அடின்னு போட்டு அடித்து ஒரு வழியாக ஷார்க்கையும் வாயிலேருந்து எடுத்தாச்சு. வாயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி தொட்டியில் போட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா அவைய வாயை மூட முடியாமல் வாயை பழந்துக்கிட்டே வரவே. சரி அதுக்கப்புறம் இந்த ஷார்க்குக்கு ஒரு 4 சொட்டு ப்ளூ மெடிசனையும் போட்டு சரி காப்பாற்றிடலான்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்க்கும்போது சரி நீந்த ஆரம்பித்தாச்சு. சரி கொஞ்சம் போல் உப்பு போடுன்னு சொல்லி கொஞ்சம் கல் உப்பும் உள்ளேயும் போட்டாச்சு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா அது நார்மலாக நீந்த ஆரம்பிச்சு. சரி நீந்திட்டா உயிரோடு இருப்பான்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் வந்து பார்ப்போன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அது மண்டையை போட்டு. சரி வேறு என்ன செய்யுது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, இனி அதை தூக்கி தூர தான் போடணும்னு சொல்லி தூரையும் போட்டாச்சு. சரி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கே யாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க.